ஸோ அந்த இறைச்சி வச்சு தான் இந்த இறைச்சி இடியாப்ப பிரியாணி வந்து செய்ய இருக்கிறேன். Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome back to Naveena's Time Tips and Eid Mubarak first of all. எல்லாரும் நல்லபடியாக ஈத் வந்து கொண்டாடி இருக்குமென்னு நினைக்கிறேன். வளமே ஈத் முடிஞ்சோடனே வர vlog வந்து ஈத் vlog-ஆக தான் இருக்கும். பட் நான் இந்த முறை ஈத் vlog அப்லோட் பண்ணலை. ஏன்னா இது வரைக்கும் சேனலில் நான் யூடியூப் சேனல் தொடங்கின டைம்லேருந்து வந்த எல்லா ஈடுமே vlogs வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த முறை வந்து புதுசாக உண்மையிலேயே சொல்கிறதுக்கு ஒன்றும் இருக்கலை. ஆஸ் யூஷுவல் காலைல பள்ளிக்கு போகிறது, பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் வெளில சலாம் கொடுக்க போகிற லஞ்ச், அந்த மாதிரி எப்போவுமே இருக்கிற மாதிரி தான் பெருநாள் போய்கிட்டு இருந்தேன். ஸோ அங்கங்கே கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்ததில் இருக்கிறேன். நான் இந்த வீடியோ நடுவில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வருஷம் ஸ்பெஷலாண்டா புள்ளையோட ஃபர்ஸ்ட் ஹஜ் பெருநாள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நீங்கள் என்ன பார்க்க இருக்கிறேன்னா, ஸ்ரீலங்காவில் கிடைக்கிற டேஸ்டியான இடியாப்ப பிரியாணி எப்படி செய்கிறேன்னு தான் உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி, யாருண்டாலும் ட்ரை பண்ணிடும். இன்றைக்கி வந்து நான் இறைச்சியில் தான் செய்ய இருக்கிறேன். ஹஜ் பெருநாள் முடிஞ்சாலும் வீட்டில் வந்து நிறைய இறைச்சி இருக்குமென்னா குர்பான் இறைச்சி. ஸோ அந்த இறைச்சி வச்சு தான் இந்த இறைச்சி இடியாப்ப பிரியாணி வந்து செய்ய இருக்கிறேன். இதே ரெசிபியை வந்து உங்களுக்கு கோல்ட்லேயும் ட்ரை பண்ணிடும். இறைச்சின்ற படியெல்லாம் நான் ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வைக்கிறேன். இதே வந்து நீங்கள் கோல்டில் செய்கிற அப்படின்னா சாதாரணமாக நீங்கள் அடுப்பில் வந்து வேக வச்சுட்டு உங்களுக்கு வந்து லேயர் பண்ணி பிரியாணி வந்து செஞ்சு கொள்ளணும். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஐ திங்க் வீடியோக்குள்ளே போகும். லெட்ஸ் பிகின். இன்றைக்கி நான் வந்து ஒரு 100 இடியாப்பத்துக்கு 1 கிலோ மாதிரி இறைச்சி போட்டு தான் இந்த இடியாப்ப பிரியாணி செஞ்சுருந்தேன். அண்ட் இந்த இடியாப்பம் எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட் ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா இடியாப்பத்தை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஷ்ரெட் பண்ணுறதை விட கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் போட்டு எடுத்து ஷ்ரெட் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஈஸியாக வந்து அதை வந்து உதிர்த்து எடுத்துக்கொள்ளும். அதுக்காக தான் பெருநாளைக்கு வந்து வீட்டில் இருந்து எல்லா இஞ்சி வெள்ளவங்காயும் முடிஞ்சிட்டு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்றைக்கு குயிக்காக இதை அரைக்கணும் ஃபஸ்ட்டுக்கு. அதுக்கு பிறகு தான் ஐ திங்க் அடுத்தெல்லாம் ரெடி பண்ணணும். இடியாப்ப பிரியாணியில் வந்து புதுசாக ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒன்றும் இல்லை. எல்லாமே வந்து வந்தா நாங்கள் பிரியாணியில் போட்டுறதே வெங்காயம் தக்காளி அதில் தான். பட் இதில் வந்து லீக்ஸும் கேரட்டும் வந்து கேரட் வந்து கிரேட் பண்ணி எடுக்க போகிறேன். இதில் எல்லாம் செய்யணும். லீக்ஸ் வந்து சின்ன சின்னதாக நீட்டமாக வந்து வெட்டி எடுக்கணும். ஸோ அது ரெண்டு மட்டும்தான் நாங்கள் வந்து சாதாரண பிரியாணியில் வந்து சேர்க்குற இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லாமல் வந்து எடுத்துக்கொள்கிறது இந்த இடியாப்ப பிரியாணி செய்கிறதுக்கு. அவ்வளோதான். இடியாப்ப பிரியாணி செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கொண்டேன். இறைச்செல்லாம் வந்து மிச்சம் பெருசாக வெட்டவும் இல்லை, நல்லா சின்னதாகவும் வெட்டலை, மீடியம் சைஸில் மாதிரி வெட்டி எடுத்துருக்கிறேன். ஏன்னா வேகக்குள்ள வந்து இறைச்சி உங்களுக்கு இன்னும் சின்னதாகும்னா ஸோ பிரியாணிக்கு வந்து இந்த சைஸ் சரியாக இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் எங்களோட பிரியாணிக்கு அந்த இறைச்சி கிரேவி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ பிரியாணி கிரேவிக்கு வந்து எப்போ மாதிரி கொஞ்சம் எண்ணெய், நெய்யில் ஏலக்காய், கருவேப்பட்டை, கிராம்பு,
ஜாதிக்காய், ஸ்டார் நைஸ், பே லீஃப் அதெல்லாம் போட்டு அதோடய வந்து நல்ல பெரிய வெங்காயம் வந்து 4 வெட்டி எடுத்துக்கணும். நீங்கள் எந்த அளவு வெங்காயம் எடுக்கிறோ அதே அளவு வந்து தக்காளியும் எடுத்துக்கொள்ளணும். இதே வெங்காயத்தில் 2 பெரிய துண்டு ரம்பை எடுத்திருக்கிறேன். அதோட பச்சை கொச்சிக்காய் கொஞ்சம் போட்டு இது நல்லா வெங்காயம் கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கொள்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி இஞ்சி வெள்ளை வெங்காயம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது எடுத்திருக்கிறேன். இப்போ இஞ்சி வெள்ளை வெங்காயத்தில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதையும் வந்து நாங்கள் வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்கிற அரைச்சில் அந்தளவுக்கு கொழுப்பு இல்லை. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் நெய்யும் வந்து சேர்த்துக்கொண்டேன். ஏன்னா அப்போ தான் கிரேவி வந்து கொஞ்சம் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலால் வரும். ஸோ நாங்கள் போட்டு இஞ்சி வெள்ளை வெங்காயத்தில் பச்சை வாசமெல்லாம் போனது அப்புறம் இதில் இப்போ நாங்கள் எந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்தோ அதே அளவுக்கு வந்து தக்காளி எடுத்திருக்கிறேன். அதோட கொத்தமல்லி இலையும் கறி கொச்சிக்காயும் வெட்டி போட்டிருக்கிறேன். இவ்வளோ தான். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா இந்த கறி கொச்சிக்காய் தக்காளி எல்லாமே வந்து நல்லா சாஃப்டாகி வதங்கி வர வரைக்கும் நான் ப்ரெஷர் குக்கரில் லாக் பண்ணாமல் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மாதிரி மூடி வச்சுருந்தேன். நான் இப்போ சேர்த்தது வந்து வெஜிடபிள் ஸ்டாக். உங்களுக்கு வந்து பீஃப் ஸ்டாக் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பீஃப் ஸ்டாக் சேர்த்துக்கொள்ளுங்க. சில பேருக்கு இந்த என்ன சொல்கிற ஸ்டாக் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படியானவங்க உப்பு வந்து இந்த டைமில் உங்களுக்கு போட்டுக்கொள்ளலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்டாகி வந்ததுக்கப்புறம் நாங்கள் வெட்டி கழுவி வச்சிருக்கிற எங்களோட இறைச்சியும் வந்து சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதில் கொஞ்சமாக ஸ்வீட் யோகர்ட் வீட்டில் வந்து நாங்கள் சாப்பிட்ற யோகர்ட் எடுத்துருக்கிறோம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், கொச்சிக்கத்தூள், கொத்தமல்லி தூள், இறைச்சிக்குன்னு தனியாக ஒரு மசாலா பவுடர் வர அந்த மசாலாவில் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கிறேன். சீரகத்தூள், மிளகு, கரம் மசாலா, பிரியாணி மசாலா, அதோடு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு கடைசி இதில் வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் எடுத்திருக்கிறேன். இவ்வளோ தான். இதில் இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விசிலை போட்டு ப்ரெஷர் குக்கரில் மூடி ஃபஸ்ட் விசில் கேட்டதுக்கு அப்புறம் நீங்கள் அடுப்பை வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கண்டினியூஸாக ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நீங்கள் குக் பண்ண அப்படின்ட்டா உங்களுக்கு விசில் சத்தம் எதுவுமே கேட்காது. பட் இறைச்சி வந்து நல்லா மீன் மாதிரி வெந்து வரும். எதுக்கு வந்து அடுப்பை குறைச்சி அந்த விசில் வந்து அடிக்காமல் வைக்கிற அப்படின்னா விசில் அடிக்க உங்களுக்கு என்ன ஆகும்னா உள்ளுக்கு இருக்கிற ஸ்டீம் எல்லாம் வந்து வெளில போகும். ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு இன்னும் என்ன சொல்கிறது அதில் வந்து தண்ணி வந்து தேவைப்படும் வேகிறதுக்கு. அதே நீங்கள் வந்து அடுப்பை குறைச்சி வச்சு வெளியில் வந்து அந்த ஸ்டீம் எதுவும் போகாமல் உள்ளுக்கே வந்து அதை லாக் பண்ணி குக் பண்ணக்குள்ள உங்களுக்கு அதுவே உங்களுக்கு நல்லா தண்ணி விட்டு இறைச்சி வந்து நல்லா உங்களுக்கு மீன் மாதிரி வேகும். சில பேருக்கு வந்து இறைச்சி நல்லா வேறு விருப்பம் இல்லாதவங்க ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் வைக்க வேணாம். நீங்கள் ஒரு 12 நிமிஷம் அந்த மாதிரி வந்து டிபார்ட் அப்படின்றாலே உங்களோட இறைச்சி வந்து வெந்துடும். பார்த்துட்டு எங்களுக்கு கிரேவி வந்து சூப்பராக ரெடியாகி வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் விசில் கேட்ட உடனே நான் அடுப்பை வந்து குறைச்சி சரியாக 20 நிமிஷம் நான் வச்சுருந்தேன். ப்ரெஷர் குக்கர் நீங்கள் இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ண அப்படின்ட்டா ஆஃப் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் அப்புறம் நீங்கள் தொடங்க. அது எல்லாமே வந்து இந்த குக்கிங் டைம் தான் உங்களுக்கு இறைச்சி வந்து உள்ளுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ அந்த கிரேவி வந்து சூடாக இருக்கக்குள்ள இதில் வந்து நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் அண்ட் நான் வெட்டி வச்ச லீக்ஸையும் வந்து போட்டுட்டு ஜஸ்ட் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ அந்த சூட்லேயே வந்து இது உங்களுக்கு கொஞ்சம் அந்த அரவையில் வந்து இது வந்துடும். ஸோ இப்போ நாங்கள் எங்கள் இடியாப்பம் எல்லாத்தையும் உதிர்த்து எடுத்துக்கொள்ளோம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தபடியெல்லாம் ஈஸியாக வந்து உதிர்த்து கொள்ளலும். நான் இதில் கொஞ்சம் பசுப்பாலும் சேர்த்து தான் இந்த இடியாப்பம் எல்லாத்தையும் வந்து உதிர்த்து எடுத்துக்கொண்டேன். ஸோ எங்களை வந்து இடியாப்பம் ரெடி ஆகிட்டு அங்கே எங்களோட கிரேவியும் ரெடி. இப்போ நாங்கள் இதை லேயர் பண்ணிவிட்டு மேலால் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிற வெங்காயமெல்லாம் பொரிச்சு போட்டு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் மாதிரி அடுப்பு நல்லா கூட்டி வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு அப்படின்னா எங்களோட இடியாப்பம் பிரியாணி வந்து ரெடி.
நான் வந்து ஹஜ் நாளைக்கு எப்போவுமே இறைச்சி வந்து பொரிக்கிறேன். 10 நாள் முடிஞ்ச கையோடு அந்த குர்பான் இறைச்சிலாம் இருக்குன்னா, ஸோ அந்த இறைச்சி வந்து எங்களுக்கு மணி கிடைக்கிறபடியால் இன்றைக்கி வந்து இடியாப்ப பிரியாணிக்கு மேலே இதெல்லாம் போட்டு தான் நாங்கள் வந்து இடியாப்ப பிரியாணி ஒரு கட்டு கட்டுவோம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி ஒரு ஈஸியான இடியாப்ப பிரியாணி ரெசிபி வந்து உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். கட்டாயம் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இடியாப்பம் சாப்பிட விருப்பம் இல்லாட்டியும் கூட இடியாப்பம் நீங்கள் வெளிலேருந்து வாங்கி சரி இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் ஷுர் இதை வந்து என்ன சொல்கிறது, விருப்பம் இல்லாதவங்க யாருமே இருக்கிறது அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு சாப்பாடு தான் எங்களை வந்து ஸ்ரீலங்கா நாங்கள் செய்கிற இந்த இடியாப்ப பிரியாணி. நீங்கள் வந்து எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் வெல்கம் டு மை சேனல். எங்கள் சேனலில் வந்து நிறைய ஸ்ரீலங்கன் ரெசிபிஸ் இன்னும் வந்து இருக்கிறேன். ஸ்பெஷலாக ஸ்ரீலங்கன் முஸ்லீம்ஸ் வந்து செய்கிற நிறைய சாப்பாடு வந்து எங்கள் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் போய்ட்டு பார்க்கணும். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இனி வர வீடியோஸ் எல்லாத்தையுமே தொடர்ந்து பாருங்கள். இன்ஷால்லா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ரீலங்கன் சாப்பாடோடு உங்களை எல்லாரையும் மறுபடியும் பார்க்குறேன். கடைசியாக உங்களுக்கு வந்து நான் சஹானில் போட்டிருக்கிற இடியாப்ப பிரியாணி காட்டிட்டு இந்த வீடியோவை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். Okay, bye.